ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். வாரிசு சீரியல் அக்டோபர் 30க்கான எபிசோட் பிரிவு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களால் பார்க்க முடியும். வாரிசு சீரியலில் அக்டோபர் 30 என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இசை தெரியாதனமாக நம்ம தமிழுக்கு மோதிரத்தை போட்டு விட்டாங்க. அதை கழட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சிபி கழட்டுறப்போ சிபிய கட்டிக்க போகிறோம். அந்த ஷா சமீதா பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு சே இது மாதிரி எல்லாரையும் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு இந்த நியாயத்தை நீங்களே பாருங்கள். எனக்கும் நான் இது சிபிக்கும் நிச்சயம் ஏற்பாடு நீங்கள் பண்ணுறீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி சிபியை நிச்சயதார்த்த மோதிரம் போட வச்சுட்டா அந்த தமிழ் அவரை கூட்டிகிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் அடுத்தவங்களுக்கு நிச்சயம் ஆக போகிற பையனை எப்படியாச்சும் வளைச்சி போடணும்னு பார்க்குறா அப்படின்னு கண்ணா பின்னான்னு பேசுகிறாங்க. அப்போ சிபி கடுப்பாயிடுறாரு. உனக்கு தெரியுமா, அப்போ ஒன்றும் நான் ஒன்றும் நிச்சயதார்த்தம் முதல்ல போல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இது சிபியோட மாமா என்ன சொல்கிறாருன்னா, நீ போட்டியா சிபி அப்படின்னு சொல்லி, நான் போடல மாமா, என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கா. இசை இசை தான் நம்ம தமிழ் கையில் மோதிரத்தை மாட்டி விட்டுட்டா. இசையோட அம்மா எனக்காக என்கேஜ்மெண்ட்டு நடக்க போகிறதுனால இந்த மோதிரத்தை பரிசாக கொடுத்தாங்க. அதை இசை மாட்டி விட்டுட்டா தமிழுக்கு. அதை நான் கழட்ட தான் பார்த்தேன். அதை இவ பார்த்துட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா பொய் சொல்லாத, நீ சொல்கிறத இங்கே உள்ளவங்கலாம் நம்புவாங்க, நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவளோட எண்ணத்துக்கு தான் இவ நிச்சயம் பண்ண கல்யாணம் நின்று போய் இவ அசிங்கப்பட்டு நின்னா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் எல்லாருமே என்னடா இவ இப்படி சொல்கிறாரே அப்படின்னு தெரியுது. ஆனால் இதெல்லாம் கேட்டுருக்க ஜனா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியும். அவள் அவமானப்பட்டு அவள் இப்போ கடனால இங்கே ஒடியாரல. அவள் இருக்கிற கடனெல்லாம் அடைச்சிட்டு, அவங்க சொத்தெல்லாம் விற்று அடைச்சிட்டு தான் அவங்க அப்பாவை தேடி இந்த ஊருக்கு வந்திருக்கா தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் ஜனாவுக்கு எல்லா உண்மையும் தெரியும் அப்படிங்கிறது நமக்கே தெரியுது. சிபிக்கு இப்போ தான் உண்மையெல்லாம் தெரியுது. சமிதாவுக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படிங்கிறது. நம்ம தமிழை பற்றி ஏற்கனவே தெரிஞ்சு தான் நம்ம சிபியை அதுக்கு ஒரு யூஸ் பண்ணிட்டா அப்படின்னு நினச்சி சிபி ரொம்பவே கோபப்படுறாங்க. இதே சமயத்தில் தமிழ் மேலே ரொம்பவே பாசம் இன்னுமே தமிழ் மேலே அதிகமாகுது சிபிக்கு. எப்படியாச்சும் தமிழில் சிபி தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் என்ன நடக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணு. ஓகே, பாய், தேங்க்யூ.